சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டரோட மேத்யூ ஷாட்ட பெஸ்ட் பிரைஸான 1.5 crore தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் எடுத்தது நிறைய கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இவர் டாப் ஆர்டர் பிளேயர் ஆல்ரெடி சிஎஸ்கேல டாப் ஆர்டர் செட்டா தான் இருக்கு. அதனால இவர் எங்க ப்ளே பண்ண வைக்க போறாங்க, இவர் இது போல வேற பிளேயர் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் பார்த்தீங்கன்னா, பிபிஎல் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்காண்டி ஓப்பன் தான் பண்ணிட்டு வராரு. ஆனா ஆஸ்திரேலியன் T20 நேஷனல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷர் அண்ட் மிடில் ஆர்டர் தான் பேட்டிங் பண்ணிட்டு வராரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவர் ஆல் ஸ்பின் பண்ணுவாரு. சிஎஸ்கே இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா தான் இந்த ஆக்ஷன்ல பிக் பண்ணிருக்காங்க. இவர் மட்டும் சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல ஆனாங்கன்னா, சிஎஸ்கே பேட்டிங் லைன் இன்னுமே ஸ்ட்ரென்த் ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் வர தராரு. ஸோ இவர் எங்க ப்ளே பண்ண வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, கரண்டா ஆஸ்திரேலியன் T20 நேஷனல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா 6th 7th பொசிஷன்ல பேட்டிங் ஆட்டு வராரு. ஸோ இவர் சிஎஸ்கேலயுமே 6th பொசிஷன்ல ப்ளே பண்ண வைக்கலாம். இவர் ப்ளே பண்றதுனால பார்த்தீங்கன்னா, எங்கயாவது ஸ்பின்னிங் ட்ராக்ல லெஃப்ட் ஹேண்ட்ஸ் பேட்டிங் பண்ணான்னா, இவர் 2-3 ஓவர் ஆஃப் ஸ்பின் கூட வாங்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டர் வேற அவரு. அதோட ஒரு பேட்டிங்ல பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பார். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150 பிளஸ். அதுவும் மிடில் ஆர்டர்ல ஜவால் பிரிஸ் வந்து மேத்யூ ஷாட்டோட காம்போ பார்க்க நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி மேத்யூ ஷாட் பிளேன் லெவல்ல ப்ளே பண்ணணும்னு யாராவது விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல எல்லா கலர் காட்ட கொடுத்துருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. ஸோ பாய் காய்ஸ்.